ஹாய் வணக்கம் மக்களின் மக்களே! வெல்கம் டூ மை சேனல். லாஸ்ட் வீடியோ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து ஆட்டோ கிளிக்கர பத்தி கேட்டிருந்தாரு. இங்க கமெண்ட் பண்ணியிருந்தாரு காணாம. அத இப்போ இவருங்க ஆட்டோ டச் எக்ஸ்பர்ட் வீடியோ போடுங்க ப்ரோ. கேக்குதுங்களா? அ இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்னைக்கு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி கமெண்ட்லயும் கேட்டிருந்தாரு. இதோ பாருங்க. எஸ் ஆட்டோ கிளிக்கர் வீடியோ ஜூன்ட்டு புரியுதுங்களா? அவருக்கான வீடியோ தான் இது. நண்பா சஞ்சய் 7411 ஃபோட்டோவோட காட்டுறேன் பாருங்க. நம்ம நண்பர் யூடியூப் நண்பர் தான். இவர் தான் சஞ்சய் மியூசிக்ன்னு போட்டுருக்கு பாரு. இவர தான் கேட்டிருந்தாரு ஆட்டோ கிளிக் பத்தி. வாங்க ஆட்டோ கிளிக் எப்படி யூஸ் பண்றது? எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. Play Storeல போயிட்டு ஆட்டோ கிளிக்கர்ன்னு செக்குன்னு இல்ல கிளிக்கர். ஆட்டோ கிளிக்கர்ன்னு போட்டு சர்ச் பண்ணா இந்த மாரி வரும். இதுல ஏகப்பட்ட ஆட்டோ கிளிக்கர் வரும். இதெல்லாம் எதையுமே ஏத்தாதீங்க. புரியுதுங்களா? இதுல வந்து இத பாருங்க. ஸ்டார் ரேட்டிங் கூட நல்லா இருக்கும் இதுக்கு. 4.7 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நல்லாவும் இருக்கும். இதுதான் ஆட்டோ கிளிக்கர்ன்னு போட்டு டவுன்லோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து ஓப்பன் குடுத்துருங்க. ஓப்பன் குடுத்து இது 3 இருக்கும் ஆப்ஷனு. ஈட்டு, ஹெல்ப், அக்ரி. இந்த அக்ரி குடுத்துட்டு, இதுல வந்து ஆட்டோ கிளிக்கர்ன்னு ஒண்ணு ஆப்ஷன் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க. ஆட்டோ கிளிக்கர்ன்னு ஒரு ஆப்ஷனு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ கிளிக்கர், ஷார்ட்கட் இது யூஸ் பண்ணக்கூடாது. மேலக்கடுத்து ஆட்டோ கிளிக்கர்ன்னு போட்டு அத வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி அலோன்னு குடுத்துக்கணும். அலோ குடுத்துட்டீங்களா, அடுத்து திரும்பி பேக்ல வாங்க. பேக்ல வந்துட்டீங்கன்னா, இந்த மாரி ஷார்ட்ன்னு கேட்கும். இதுல வந்து நம்ம என்ன செட்டிங்ஸ் மாத்தணும்னா, இந்த 100ன்னு இருக்கு தெரியுதுங்களா? 100ன்னு இருக்கிறத 12ன்னு மாத்தணும். இந்த 500ன்னு இருக்கிறத 300ன்னு மாத்தணும். 300ன்னு மாத்திட்டு, ஸ்டார்ட் குடுங்க. ஸ்டார்ட்ன்னு குடுங்க. எஸ்டி அந்த ஸ்டார்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி செட்டிங்ஸ் வந்துரும். இதெல்லாம் இந்த செட்டிங்ஸ் கீ இருக்குதுல்ல, அதாவது நம்ம செட்டிங்ஸ் மாரி ஒண்ணு இருக்குதுல்ல, அத கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் புரியுதுங்களா? இந்த மாரி ஒரு ஆப்ஷன் எதுக்குன்னா சேவ் பண்றது. இது வந்து சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஓலால போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓலால போயிட்டு, இந்த பிளஸ் ஒண்ணு இருக்குதுல்ல, பிளஸ் நீங்க 1 கிளிக் பண்ணா 1 வரும். 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா? உங்களுக்கு தகுந்த மாரி சாரி 7, 8 இது வந்து நம்ப எத்தன பாயிண்ட் வைக்கணுமோ அந்த மாரி. இது வந்து இதுதான் ஆட்டோ கிளிக் எடுக்கிறது. உங்களுக்கு சப்போஸ் ஒண்ணு வேணும் வேணாம்னா டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணா ஒண்ணு டெலீட் ஆகும் தெரியுதுங்களா? இன்னொன்னு டெலீட் ஆகும். பிரஸ் பண்ணா ஆட் ஆயிடும். புரியுதுங்களா? அப்படியே குடுத்துட்டு, இப்ப எனக்கு ஓலா எங்க அடிக்கும்னு எனக்கு தெரியும். காட்டுறேன் பாருங்க. இங்க இதுக்குள்ள தான் ஓலா அடிக்கும். நீங்க எந்த ஆர்டர் வேணாலும் அடிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எப்படி வேணாலும் அடிக்கலாம். அடிக்கிட்டு, இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, அது உள்ள போயிட்டு, நியூ கன்ஃபார்ம் நேம்னு இருக்குல்ல, இத போயிட்டு என் பேரு சேவ் பண்ணணும் சேவ் பண்ணுங்க. மணி நாட் நாட் 7 புரியுதுங்களா? இந்த இதுல ஃபைல் மாரி இதுல சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சேவ் பண்ணிட்டு இந்த மாரி வந்துரும். இப்ப வந்து நீங்க இது ஆட்டோ கிளிக் பண்ணா இப்ப பின்னாடி ரன்னிங் ஆகுது. சப்போஸ் சவாரி வந்துச்சுனாலும் வச்சுக்கங்க, ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆகி உட்காரும். ஆனா இப்ப வந்து நான் 8, 9 மணி ஆகுது டைம் வீட்ல பார்த்தீங்கன்னா, பாருங்க. அ ஸ்கிரீன் ரெக்கார்ட் தான் எடுக்கிறேன். 9 மணி ஆவறதால, இதுல சவாரி எதுவும் வரல. வந்தா ஆட்டோமேட்டிக்கா உட்காரும்னு நெனச்சா உட்காரல. பார்த்தீங்களா? டைமிங் கொடுத்தனா, சப்போஸ் நம்ம பேக் வரணும் எப்படி தெரியுமாங்களா? போயிட்டு பெருக்கல் குறி இருக்கு தெரியுங்களா? இந்த பெருக்கல் குறி இது நம்ம எங்க வேணா எடுத்து வச்சுக்கலாம். இங்க வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம். இது சுருக்கி இங்க வச்சுக்கலாம். கை ஆட்டுறது இங்க வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம். தெரியக்கூடாதுன்னா இப்படி தூக்கி கூட வச்சுக்கலாம். புரியுதா? எங்க வேணா தூக்கி வச்சுக்கலாம். இது வந்து பெருக்கல் குறி இதுல 2 அடி கிளிக் பண்ணா இது போயிடும். எப்படி திரும்பி நான் உள்ள போயிட்டு எப்படி வர வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, திரும்பி போவோம் பாருங்க. திரும்பி ஆட்டோ கிளிக் இதுல போனால ஸ்டார்டிங் ஆப்ஷன் கேட்கும். புரியுதுங்களா? ஸ்டார்டிங் ஆப்ஷன் கேட்டா ஸ்டார்டிங் குடுத்துடணும். குடுத்துட்டா இந்த மாரி வந்துரும். இது போயிட்டு நம்ம ஓலாவுல போயிட்டு செட்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு, ஓப்பன் சேவ் கன்ஃபர்மேஷன் இருக்குதுல்ல, அதுல மணின்னு இருக்கு பாரு நாட் நாட் 7 குடுத்தீங்கன்னாவே போதும். நம்மளுக்கு வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடுத்தீங்கன்னா, சவாரி வரும்போதும் சரி, எப்போ இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அடிச்சு கிளிக் ஆகி உட்காந்துரும். இதேதாங்க ஈஸியா சிம்பிளா முடிஞ்சிரும். ஆனா சவாரி எனக்கு அடிக்கல இப்ப. அடிச்சா அதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுருவேன் மக்களே. இப்ப நண்பர் யாரோ ஒருத்தர் எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தாரு. ஜிபே. ஆ. இதையும் நம்ம லைவாவே பண்றோம் பாருங்க. கோயம்புத்தூராம். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு பாருங்க. நியூ ஆட்டோ வாங்கலாம்னு இருக்கேன். செட் ஆகுமா எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரு லொகேஷன் கேட்டிருக்கேன். நான் வந்து கோயம்புத்தூர்ன்ட்டு. கோயம்புத்தூர் பத்தி எனக்கு தெரியல ப்ரோ. சுத்தி
சென்னையா இருந்தா 100% எடுக்கலாம். கோயம்புத்தூர். நம்ம சென்னையா இருந்தா கேட்டு கரெக்ட்டா சொல்லிடலாம் நண்பர்களே. சென்னைய பொறுத்தவரைக்கும் நம்ம ஆட்டோ எடுத்தா ஓடிடும். கோயம்புத்தூர்ல இருக்கிற யாருன்னா நம்ம சேனல பார்க்குறீங்களா இருந்தா கேட்டு பாருங்க. சப்போஸ் ஆட்டோ எடுத்தா அங்க வேலைக்கு ஆகுமான்ட்டு. நம்ம லாஸ்ட்டா ஒரு வீடியோல நம்ம நண்பர் ஒருத்தரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதையும் காட்டுறேன் பாருங்களேன். இதுல இருக்குமோ, அதுல இருக்குமான்னு தெரியல. இதுதான் நெனைக்கிறேன். இதுல காணோம்னு நெனைக்கிறேன். கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு தான் கோயம்புத்தூர்ல தான் கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு நெனைக்கிறேன் நண்பர் ஒருத்தரு. சரியா தெரியல. பார்க்குறேன். இத பாருங்க. நம்ப ஊ நம் நண்பா நம்ப ஊரு கோயம்புத்தூர்ல ஆர்டரே வரல நண்பா. வெறும் 50 40 50 60 அந்த மாரி தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் ஹை டிமாண்ட் ஏரியா போய் பார்க்க சொன்னேன். கோயம்புத்தூர் நண்பா, நீங்க பார்க்குற மாரி இருந்தா ஃபுல் வீடியோ பாருங்க. இது அவரு இப்படிதான் சொல்றாரு. 50, 60 ரேரா தான் வருதுன்னு சொல்றாரு மக்களே. ஆட்டோக்களுக்கு பத்தி இதுதான். அதே மாரி நம்ம கமெண்ட் பண்ணதையும் இப்போ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. நான் யாரு கமெண்ட் பண்ணாலும் சரி, நான் உடனே ரீப்ளை பண்ணிடுவேங்க. சப்போஸ் ஏன்னா ஆட்டோ ஓட்டியிருந்தா மட்டும் தான் நான் என்னால ரீப்ளை பண்ண முடியும். நான் செல்லு யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா உடனே ரீப்ளை பண்ணிடுவேன். மறக்காம இப்ப தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம வேற எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்றேன் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.